உங்கள நீங்க ஒவ்வொரு டைமும் மறுவடிவமைப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அது வந்து ஃபிசிக்கலாவும் சரி, இல்ல ஒரு செயல் மூலியமாவும் சரி, இல்ல கேரக்டராவும் சரி. உங்கள நீங்க மறுவடிவமைப்பு செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா தான், உங்களுக்கு மக்கள் கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்க ஒரே விஷயத்த நீங்க அப்படியே இருந்தீங்கன்னா, ஓகே இவன் அப்படித்தான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துருவாங்க. ஈஸியா மறந்துட்டு அடுத்த வேலைய பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க. நீங்க ஒவ்வொரு விஷயத்துலயும் நீங்க உங்களுக்கு புதுசான ஒரு விஷயத்த நீங்க கொண்டு வர்றப்ப ஓ! இவன்கிட்ட புதுசா இருக்கே இது. ஏய் இவன்கிட்ட இருந்து நிறையா கத்துக்கலாம் போலயே. ஓ! இவன் இப்படி இருக்கானே. இவன் என்னமோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா பண்ணிக்கிட்டே இருக்கானே. அப்படிங்கிற ஒரு கவனத்த மக்களிடம் வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா மட்டும்தான் மக்கள் உங்கள கவனிக்க ஆரம்பிப்பாங்க. அப்படின்னா தான் நீங்க ஒரு பவருக்கு வர்றதுக்கான ஒரு சோர்ஸ் இன்னும் பிரகாசமா அமையும். அதனால நீங்க செய்ய வேண்டிய விஷயத்த புதுசா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நமக்கு உடல் ரீதியாவும் சரி, கேரக்டர் வைஸாவும் சரி, ஒரு செயலை செஞ்சீங்கன்னாலும் சரி. இந்த விதி இதைத்தான் சொல்லுது.